ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இருப்புருவங்களுக்கு மத்தியில் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது என்னை அலங்காரம் செய்து கொள்வதற்காக இன்று பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். பக்தனாகிய என்னை ரட்சிக்கும் பகவான் மூலம் நான் வேதனையிலிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நல்ல குழந்தையாகிய நான் எப்பொழுதும் தாய் தந்தையை பின்பற்றி சிம்மாசனத்தில் அமர்கின்ற ஆத்மா. நான் முழுமையான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்ற ஆத்மா. நான் தந்தையிடம் உண்மையான உள்ளம் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுதும் ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் பக்தர்களின் இரட்சகனாக இருக்கின்ற ஆத்மா. நான் பகவான் மற்றும் பகவானின் முதல் இடை கடை பற்றி தெரிந்திருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது திவ்ய திருஷ்டியை பெற்றிருக்கின்ற ஆத்மா. நான் சிவ வம்சத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது பிரஜாபிதா பிரம்மர் குழந்தையாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத குழந்தை, அவசியம் எல்லையில்லாத ஆஸ்தியை எடுத்துக்கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் சிவ தந்தை மூலம் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தை மூலம் மீண்டும் ராஜயோகம் கற்று தூய்மையாகின்ற ஆத்மா. நான் இப்பொழுது மிகுந்த பிரகாசத்தில் வந்திருக்கின்ற ஆத்மா. நான் மீண்டும் பிராமண வம்சத்தினராக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது சர்வோத்தம பிராமண குலத்தினராக இருக்கின்ற ஆத்மா. நான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் இப்போது கேட்டு பிறகு தாரணை செய்கின்ற ஆத்மா. நான் இப்போது காலன் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் பிராமணியாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்பொழுது தந்தை மூலமாக அனைத்தையும் புரிந்து கொண்ட ஆத்மா. நான் மீண்டும் தந்தை மூலமாக பூஜாரியிலிருந்து பூஜைக்குரிய தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கின்ற ஆத்மா. நான் எல்லையில்லாத சுகத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக தத்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஆத்மா.
நான் தந்தை மூலமாக ராவணனிடமிருந்து விடுபடுகின்ற ஆத்மா. நான் சீதையாக இருக்கின்ற ஆத்மா. நான் இந்த கடைசி பிறவியில் தந்தைக்காக தூய்மையாக ஆகின்ற ஆத்மா. பிறகு நான் தூய்மையான உலகத்தில் அதிபதி ஆகிவிடுகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து பவித்திரமாக ஆகின்ற ஆத்மா. நான் தந்தையை மட்டும் நினைவு செய்து அரசாட்சியை பெறுகின்ற ஆத்மா. நான் இப்போது தந்தையுடையவனாக ஆகியிருப்பதால் சொர்க்கத்தின் ராஜ்யத்திற்கு உரிமையாளனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் இப்போது மீண்டும் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகின்ற ஆத்மா. நான் ராஜயோகத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கின்ற ஆத்மா. நான் தாய் தந்தையரை பின்பற்றி சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக ஆகின்ற ஆத்மா. நான் ஸ்ரீமத் படி பாட்டனாரின் ஆஸ்தியை பெறுகின்ற ஆத்மா. நான் ஞான ரத்தினங்களை தந்தையிடமிருந்து பெறுகின்ற ஆத்மா. நான் ஞான ஞானேஸ்வரியாக ராஜ ராஜேஸ்வரியாக ஆகின்ற ஆத்மா. நான் ஆத்மாவில் இருக்கும் தமோபிரதான தன்மையின் சம்ஸ்காரத்தை நினைவின் பலத்தால் மாற்றுகின்ற ஆத்மா. நான் தந்தையிடமிருந்து ராஜ்யத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக சதா நல்ல குழந்தையாகி ஸ்ரீமத் படி நடக்கின்ற ஆத்மா. நான் உண்மையான தந்தையிடம் உண்மையாக இருக்கின்ற ஆத்மா. நான் ஞான ரத்தினங்களை தானம் செய்து கொண்டே இருக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய மாற்றத்தின் மூலம் நிரந்தர வெற்றியின் அனுபவம் செய்யக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆத்மா. நான் நிரந்தர யோகி போன்ற நிரந்தர வெற்றியாளராக ஆகின்ற ஆத்மா. நான் கண்கள் மூலம் ஆன்மீக தன்மையின் அனுபவத்தை சேவிக்கின்ற ஆத்மா. நான் என் மூலம் தந்தையின் சரித்திரங்களை காட்சியாக காண்பிக்கின்ற ஆத்மா. நான் நெற்றியின் மூலம் நெற்றிமணியின் காட்சியை காண்பிக்கின்ற ஆத்மா. நான் என்னுடைய அவ்வியக்த முகத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய விசேஷ ஆத்மா. நான் ஆன்மீக ஸ்திதியின் பயிற்சி மூலம் வாயு மண்டலத்தை
ஆன்மீகமானதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் வாயுமண்டலத்தை சக்திசாலி ஆக்குவதற்காக நினைவு செய்வதற்கான நிகழ்ச்சி, முன்னேற்றத்திற்கான கலந்துரையாடல், வகுப்புகள், அன்பான சந்திப்புகள், தாரணை வகுப்புகள் நடத்தி வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நான் சதா ஆடாத அவையாக ஒரே சீரான மனோநிலையில் அனுபவம் செய்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் ஒவ்வொரு காரியத்திற்கேற்ப பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நன்றியை மனதார சமர்ப்பிக்கின்றேன். ஓம் சாந்தி.